வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா விவசாயிகளின் நன்மைக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களில் பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் முக்கியமாகும் மற்றும் பிரபலமான திட்டமாக உள்ளது. இந்த திட்டம் தொடர்ந்து விவசாயிகளுக்கு ஒரு பிரசாதமாக திகழ்ந்து பெருமளவிலான விவசாயிகளுக்கு பயனளித்து வருகிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 1022 தவணைகள் வெளியாகியிருக்கு. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் அனைத்து விவசாயிகளும் தற்பொழுது 23வது தவணை தொகையின் வெளியீட்டிற்காக ஆவலுடன் காத்திருக்கின்றாங்க. வழக்கமாக 4 மாதங்களுக்கு ஒரு முறை பிஎம் கிசான் திட்டத்தின் தவணை வெளியிடப்படுகிறது. 2000 என சம தவணைகளில் மொத்தம் 6000 ஆண்டுக்கு வழங்கப்படுகிறது. பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. அதாகப்பட்டது ஆல்ரெடி மார்ச் மாதம் வர வைக்கப்பட்ட 22ஆம் தேதி, அப்படின்னா பார்த்தீங்கன்னா 6வது மாதம், அதாவது ஜூலை மாதம் முதல் வாரத்தில் இல்லைனா ஜூன் மாதம் இறுதி வாரத்தில் பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக வர வைக்க போகிறாங்க. திட்டத்தின் நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவணையை பெற விவசாயிகள் சில முக்கியமான நிபந்தனைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். தேவையான பணிகளை நிறைவு செய்ய தவறினால் தவணை தொகை கிடைக்காமல் போகலாம். இது என்பது குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளுக்கு ஒரு பெரும் பின்னடைவாக அமையக்கூடும். பிஎம் கிசான் திட்டத்தின் பிரத்யேகமாக சிறு மற்றும் குறு விவசாயிகளை இலக்காக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. சில குறிப்பிட்ட வகைகளின் கீழ் வரும் நபர்கள் இந்த திட்டத்திலிருந்து விலக்கப்படுவார்கள். ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த எவரேனும் ஒருவர் தற்பொழுது அரசு பணியில் இருந்தால் அல்லது அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பட முடியாது. வருமான வரி செலுத்துவோர்களும் இந்த திட்டத்தில் பயன்பட முடியாது. நீங்கள் ஏதோ அரசியலமைப்பு பதவி, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மேயர் பதவி வைத்தாலோ இதை பயன்பட முடியாது. விவசாயிகள் தங்கள் தவணைகளை பெறுவதில் ஏதேனும் முட்டுக்கட்டை ஏற்பட்டிருந்தால் அந்த பிரச்சனையை தீர்க்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நோயோ ஸ்டேட்டஸில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் ஏரியாவுடைய நோடல் அதிகாரிகளை பின்பற்றி இந்த பிஎம் கிசானுடைய தொகைகளை பெற்றுக்கொள்ளலாம். 22வது தொகையை நீங்கள் பெறலாம் கூட பார்த்திங்கன்னா 23வது தொகையில் சேர்த்து 2 தவணைகளும் சேர்த்து 4000 ரூபாயாக கூட பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ விரைவில் பிஎம் கிசானுடைய தவணை தொகை வெளியிட போகிறாங்க. நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற இகேஒய்சி மையத்தை அணுகி உங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.